ஒரு பாவத்தை சுட்டி காட்டுகிற போது அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரமே கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவங்க கோவிப்பாங்க. ஒருத்தர் பிள்ளைய சொல்ற நேரம் அவர் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது சங்கடப்படலாம், அல்லது எங்கட நெருக்கத்தை குறைச்சிடலாம். சில பொழுதுகளில் நாங்க யார குறைய சுட்டி காட்டுறோமோ அவர் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் பயனடையக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒருத்தர் பாவம் செய்யறார், அவர் மூலமாக எங்களுக்கு பிரயோசனமா இருக்கு இந்த துனியாவுல. அப்ப நாங்க என்ன செய்யறல, அவரை குறைய சுட்டி காட்டுறல. பிள்ளை செய்யறார், அவரை சொல்றேன். பாப்பா வளரணும் ஆகணும் என்றால் அவரை பிள்ளையை சுட்டி காட்டுறல. பாப்பா பிள்ளை செய்யணும் என்பதற்காக மகண்ட குறைய சுட்டி காட்டுறல. சொன்னா அவன் இவரை குடிச்சிருவான். இப்படியான இந்த உலக திருப்திகளை மைய கொண்டு தீன சொல்லாம நாங்க விடக்கூடாது. இது கடும் பாவம் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. என்னுடைய ரப்பு கிழக்கில சூரியனை உதிக்க செய்யறான், மேற்கில் என்ன செய்யறான், மறைய செய்கிறான். உன்னால முடிஞ்சால் மேற்கில் அந்த சூரியனை உதிக்க செய் பார்ப்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். நிராகரித்துக் கொள்ளேலாம வாயடைத்து போனார். யாரு? நும்ருத் மன்னன். சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி மிக தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை பத்தி நும்ருத்துட்ட சொன்னா என்ன நடக்கும்? ஒருத்தர் செய்யற ஒரு தவற சொன்னால் அவர் கோவிப்பார். இதானே இன்றைக்கு எங்களோட பிரச்சனை. பள்ளிக்கு வரல ஒருத்தர், அவர் தொலை வாரல்ல, அவரை தொலை போக சொன்னா அவர் என்ன நினைப்பார்? ஒரு திருமண வைபவத்தில் ஒரு ஹராம் நடக்குது, இதை சொன்னா என்ன நடக்கும்? மாப்பிள்ளை ஒரு ஹராமான ஒரு கட்டளையை சொல்றார், இவர்கிட்ட சொன்னா கல்யாணம் நின்று போயிருமே. அப்ப பாவத்தை ஏன் தடுக்காம இருக்கிறோம்? பிரச்சனை வந்துருமோ என்ற சங்கடம், பயம். ஒரு சின்ன எங்கட சகோதரர் ஒருத்தருக்கு கலிமா சொன்ன இஸ்லாத்தில் இருக்கிற எங்கட குடும்பத்தை சேர்ந்த எங்களோட பழகுற ஒருத்தருக்கு அவரை கொலைய சொல்றதுக்கு எங்களுக்கு பயம் இருக்கியே, அவர மஹப்பத்து போயிருமே என்ற பயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து நீ செய்யறது பிழை என்று நுங்குறுத்துட்ட சொல்றாரு.